ஃபுல்லாக போடுற தங்கம் முன்னாடி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக பிடிச்சி எடுத்திங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். அது மாற்றணும், ஒரு ஒயர் கட்டி மாற்றணும். ஆமாம், நேற்றே நடந்துச்சு. நான் யோசிச்சுட்டே இருந்தால் மறந்துட்டேன். பரவாயில்ல, சவுண்டு மாறுறதெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்களே. இது ஹாரன்னா அப்படிங்குது. ஹாரன் மட்டும் தான் நான் கண்டுபிடிக்கிறேன். என்ன பண்ணுற? திங்கக்கிழமை வரையா? என்ன பண்ணுற? திங்கக்கிழமை வரலண்ணா, அந்த 5 நாள் இருக்கட்டும், நான் அப்புறம் பார்த்துக்கிறேங்கய்யா. ஐயோ, நீங்க சொன்னீங்கல்லண்ணா, இந்த ஸ்டேரிங்கை டக்கு டக்குன்னு திருப்புறதை விட இந்த ஸ்லோவா திருப்புறதுல ஒரு ஃபீல் நல்லா இருக்கும். அது நல்லா இருக்கும். அப்பதான் அது கைக்குள்ள இருக்கு, நம்ம சொல்றது. இந்த பேரிகேட் வந்துச்சுல, அப்போ வந்து ரைட் சைடு யூஸ் பண்ணா ரைட் கை மட்டும் தான் யூஸ் பண்ணேன், லெஃப்ட் சைடு யூஸ் பண்ணா லெஃப்ட் கை மட்டும் தான் யூஸ் பண்ணேன். அந்த மாதிரி பண்றதுனால கொஞ்சம் ஈஸியா இருக்கும். வண்டி ஸ்லோ ஆயிட்டால ஈஸியா இருக்கும். வண்டி ஸ்லோ பண்ணியே திருப்பணும், அதுதான் ரொம்ப ஈஸி. இப்படி நிற்கிது ஒரு தெய்வம். பார்த்தேன்டா, வண்டி நேற்று எடுத்துட்டு வந்ததுக்குள்ள 3-4 டைம் ஆஃப் பண்ணிட்டான். அதுல வேற அவன் கிளச்சு பிரேக் எதுலையுமே காலை வைக்க மாட்டேங்கிறான். வெறும் ஆக்சிலேட்டர்ல மட்டும் கால் வச்சுக்கிறானா. இது என்னைக்கே வீடியோ இல்லை, நேற்று வீடியோ தான். எல்லாமே இவர் தான் பண்ணிட்டு இருந்தாரு. உடனே வந்துட்டு நான் சொன்னார்ல, ஏன்டா காலை மடக்கி வைக்கிற? நேற்று வீடியோ ஆமாண்ணா, நேற்று வீடியோலயும் சொன்னடா, காலை மடக்கி வைக்கிற, காலை மடக்கி வச்சுட்டு தான் இருந்தான். அவன் காலே தெரியல. இல்லடா, நீ இன்னைக்கு வீடியோவே போடுறான். இன்னைக்கு காலை மட்டும் தான்டா வச்சிருந்தேன். ஏய், மஞ்சாரிக்குது கீழே இறக்கிறதா? நீ வாய் பேச வேண்டாம், இன்னைக்கு வீடியோவே போடுறான். வாயை அடிச்சுல இவனா இப்படி ஓட்டுறான். நீ இந்த நிதானம் பார்த்தா போதும் ஸ்டீபன். கரெக்டாக போயிட்டு தெரியுதா உனக்கு? வண்டி ஓட்டுற ஃபீல் தெரியுதா? பரபரப்பாக ஓட்டாமல் ரிலாக்ஸாக நிதானமாக ஓட்டுன்னு அது வாட்டுக்கு அழகாக நீ சொல்கிறது பூராமே கேட்கும். இல்லை, இன்னைக்கு கண்ணன் பரவாயில்ல, கண்ணன் என்ஜாய் பண்ண அந்த ஒரு இடத்துல மட்டும் ஆஃப் பண்ணிட்டான். பிரேக்கு யூஸ் பண்ணதுக்கு மிதிச்சிட்டான், ஆஃப் ஆயிடுச்சு. மற்றபடி ஓகே தான். ஹார்னடி அவங்களுக்கு அப்படி இங்கேருந்தே ரைட்டில் ஏறினா தான் நம்ம அதை கேப்பை ஃபில்லப் பண்ணணும். தெரியுதா? நீ இங்கே வந்து ரைட்டில் ஏறணும்னு நினச்சின்னா ஏற முடியாது. இந்த வழியாக போயிட்டுருக்காங்க நடந்து. அழகுமலை தான் அவங்க எந்த கோயில் வண்டி இருக்காங்களோ அந்த கோயில் தான் போவாங்க. ஒரு சாலை ரோட்டில் ஓட்டுருக்கோம். நானும் பார்த்தேன். நீ பார்த்தியா? அது நேத்தா நினைக்கிறேன். நேற்று தானே அது? இல்லையே, முந்தா நேற்று நான் அந்த ரோட்டில். ஆமாம், இல்லைண்ணா, முந்தா நேற்று தான் வந்தோம். எட்டாவது நாள் அது மாற்றி போட்டேன். வீடியோ பார்த்து தெரியலையா? முந்தானத்து வீடியோ தான். ஆனால் நீ டேட் மாற்றி போட்டு அந்த மாற்றி போட்டேன். அதெல்லாம் உள்ள போய் எடிட் பண்ண முடியல. ஆனால் மறுபடியும் நேற்று போட்ட வீடியோலையும் எடுத்து தான் போட்டிருக்கேன். நேற்று வீடியோவும் பார்த்தேன். இதோட சைடாக போய்க்கலாமா இல்லை இதை போயிடலாமா? என்ன பண்ணலாம்? நீ சொல்லுங்க. நேராக போ. நேராக போய் அங்கே போய் ஓ போட்டு வந்துடலாம். மிதம் சரி, நான் கால் வைக்கல. அது பழக்க தோசையில் வந்துச்சு, ஆஃப் பண்ணிடுவேன்னு நம்பிக்கையில். நீ தான் ஓட்டி பழகிட்டிய. ஏன் கண்ணா ஓட்டி பழகிட்டியா? அப்புறம் எதுக்கு அந்த கருமத்தை நான் முடிச்சுட்டு? கரெக்டாக தானே கண்ணா? கரெக்டு தான். இருந்தாலும் என்னோட சேஃப்டிக்கு நீங்கள் பிடிச்சிக்கோங்க. கம்பெனி பார்த்தா உள்ள விடுவான். கம்பெனி பார்த்து இல்லையா? நீங்கள் ஏதோ
திருப்பறது வரல அவ்வளோதான். அது ஏதோ கை போய் இங்கே லாக் ஆயிடுச்சு. அது 8வது நாள் இல்லை, அது 2 நாள் கரெக்டாக தானே ஓட்டிட்டு இருக்கேன். ஒரே தப்ப திரும்ப திரும்ப சுட்டி காட்டாதீங்களா? என்னதுங்க அதான் நம்ம தான் எத்தனை இது. சரி நண்பா, நீங்கள் போங்க நண்பா. வேற லெவல்ரா. கார்காரனை பார்த்து பயந்துருவேன் நினச்சிட்டேன். சூப்பராக தாங்க. என்னோட சிஷியன் அவன், அதனால கரெக்டாக தான் பால் நான் வந்துடுவேன். ஓகே வந்துடுவேன். ஒரு 7:30 அங்கே இருப்பேன். ஆமாம் 7:10 தானே ஆச்சு. இல்லை அந்த 5 கீரும் போட்டுருந்தா கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருப்பேன். ஓடலாம். போட மாட்டேன். அப்படி சொல்கிறான், அவங்ககிட்டயே அப்படி சொல்கிறான் பாரு. ஒரு குருக்கிட்டே அப்படி சொல்கிறியே. நான் இருக்கும்போது கீரெல்லாம் மாத்துறியே, நான் இல்லாதப்ப நீ என்னத்தையெல்லாம் மாற்ற மாட்டேன் அப்படின்னு அதை போட்டுட்டு நேற்று போட்ட வீடியோ போட்டிருக்கீங்க. எல்லாம் எண்ணி தான் பார்க்க, எல்லாம் எண்ணி தான் சொல்கிறாங்க. யார் சொன்னாங்க எல்லாம் இல்லைங்கிற? இவனே சொல்லுவானா, இவன் ஒரு ஆளே போவேன், நான் எல்லாத்தையும் சொல்லுவான். இவனுக்கு ஈரே போட இல்லை, ஈர போடாம வண்டி ஓட்டுறானே. உனக்கு தானே நாய் வருது. நிப்பாட்டிடுவானே, இப்பெல்லாம் நிப்பாட்டிடுவேன். போய் புடுக்குறானா அப்படிலாம் நான் யார்ட்டுமே சொன்னேன். நீ சொல்ல மாட்டியா? சொன்னது இல்லைடா. சரி. அது அவனுக்கு கீர் போட தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன், பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். அவன் நாய் மட்டும் எடுத்திருக்கானா அதை சொல்லிடுவேன். கம்பி மேலே யூட்டன் பண்ணு, மறுபடியும் அந்த இதில் ரைட்டில் போய் விட்டுட்டு போய்க்கலாம். சரி, இல்லாத போய் சொல்ல மாட்டேன். இப்படி அவர்கிட்ட வந்து மஞ்சள் சட்டை கேப்பில் சொருகிரு. மஞ்சள் சட்டை நான் வந்துட்டாரு. ஆமாம், அப்போ கேப் அவர் கிளச்சு புடுறா ஃபுல்லாக ஆஃப் ஆயிடுச்சு. இல்லையா அப்படியே ஆகணும். ஆன் பண்ணலாமா? ஃபுல்லாக லெஃப்ட், இன்னும் லெஃப்ட். கிளச்சு ஃபுல்லாக போடுறாங்க. அது ஆஃப் கிளச்சில் வைக்கணும். நினைக்காது நீ ஆஃப் பண்ணி ஆன் பண்ணங்காட்டி கேமரா கட் ஆஃப் ஆயிடுச்சு. இல்லை இன்னும் வா, இன்னும் லெஃப்ட் வா. இன்னும் வருதா? வா முன்னால் போ. பிரேக் விடு போதும். ஓகேண்ணா. நீ அந்த ஆஃப் கிளச்சில் வச்சுன்னா அப்படியே சம்பவம் நடக்கும். ஸ்டார்ட் பண்ணுவேன். எழுதி வச்சுக்கோ கண்ணா. கிளச்சு ஃபுல்லாக பிடிக்குது. ஃபஸ்ட்டு கீரு இன்னும் லெஃப்ட் லைட்டாக வா. பிரேக் விட்டுருதாங்க. ஃபுல்லாக ரைட்டு, ஃபுல்லாக ரைட்டு. பெட்ஷீட் பத்திர மாதிரி சீட் பெல்ட்டை போத்திட்டு பாருங்க, பயப்படுறான். நீ பாருங்க, பயம் இருக்குங்கண்ணா. அது ஒன்று மாதிரி ஒருத்தனை வண்டிகிட்ட கொடுத்துட்டு அப்புறம் பயம் எல்லாம் உட்காந்துருக்கு. நான் என்ன இவனை மாதிரி பைத்தியமா கேள்றா. அவரே சீட் போட்டு இதுவாக தான் இருக்காரு. இன்னைக்கு போடல. ஆமாம் சீட் பெல்ட் நீ போடல. டே என்னடா டே வீடியோ பார்க்குறவங்க கேட்பாங்க, டே சீட் பெல்ட் போடுறான். என்ன அந்த பையன் சீட் பெல்ட் போட வண்டி ஓட்டலாம் போன வண்டி நேரமாக போவான். தவறுகள் நடக்கதான். ஒரு சில தவறுகள் நடக்கதான் செய்யும். கிளச்சை ஃபுல்லாக பிடி. இது ஒன்று தான் உன்னுடைய பெரிய தவறு. ஓகேண்ணா. இப்போ பாருங்க, பிரேக் நிறுத்துறது. இப்போ பாருங்க மறுபடியும் ஆஃப் ஆயிரும் பாரு கேமரா. அங்கே ஆஃப் ஆகுது. அப்பலாம் அண்ணே என்னங்க இது 4 3 4ப்பா. 4 இல்லை, 1 இங்கே 2. இப்போ தான் எனக்கு கரண்ட்டில் 4 விட்டுருக்காதுங்க. போகுதா அது பிரேக் நின்று கால் எடுக்கிறதுக்கு பயப்படாது. ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் பாய் சொல்லுங்க. ஆமாம் நான் 8 மணிக்கு வந்துடுவேன். 8 மணிக்கு முன்னாடியே வந்துடுவேன். 7:50 அங்கே வந்துடுவேன். எத்தனைக்கு போட்டுக்கணும்.
தேர்ட் இது வேணும் போட்டுக்கலாம். ரொம்ப ஸ்லோவானால் தான் செகண்ட் கியர். நேராகவே வெளியே போயிடலாமா, இதில் போய் போகலாமா? இதில் போய் போயிடலாம், சுற்றி போகலாம். ஏன் உனக்கு என்ன? கம்பி வெளியெல்லாம் வராதுன்னு பார்க்குறேன், வேற ஒன்றும் இல்லை. உனக்கு வேறு கை போய் லாக் ஆகிக்கும். ஃபஸ்ட்டு வேலை இல்லை. என்னோட ஒன்று அந்த கிளச்சு ஃபுல்லாக பிடிக்கிறது, அது ஒன்று மாத்திரம். நான் ப்ளஸ்ஸாக இருக்கேன், அவன் மைனஸாக இருக்கான். ஆமாம், நான் மைனஸாக இருக்கல, அவன் ப்ளஸ்ஸாக இருக்கான். அவ்வளோதான் வித்தியாசம். எல்லாம் ஒரே மாதிரி இருக்க முடியாது. அது ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் என்கிட்ட என்ன பாராட்டினீங்களோ அது இவன்கிட்ட திட்டுறீங்க. குழப்ப முடியாதுடா தம்பி, நிதானம் பண்ணா ஈஸியாக இருக்கும். போகலாம் ப்ரோ, போகலாம். நீ போடா, அவனுக்கு வழி. இல்லை எத்தனை கீர் போட்டுக்கணும்? செகண்ட் கியர் போடு. இங்கே இருக்கு, சோழி முடிஞ்சு. பாரு நீ வீடியோ பாரு, எத்தனை தடவை அப்பா கேமரா இருக்கு. போகாது, பிரேக் விட்டுரு. பார் இடையில பத்தினா நான் சொல்லி தந்துட்டு விட்டுருங்க. அவன் வண்டி வீட்டிலே நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேங்கிறியா? கடை வாடகை வாங்கி கூட தருந்தேன். அதெல்லாம் வேணாம், அவ்வளோதான் கற்றுக்கிட்டேன். அவ்வளோதான் சொல்கிறேன். ஆனால் இந்த வாங்குது 5 தடவை ஆஃப் பண்ணிட்டு, கண்ணை கூட பரவாயில்ல, ஒரு தடவை ஆஃப் பண்ணான். எங்க அந்த கோயில் வளைவில் பார்த்துல இனிமேல் ஆஃப் ஆகுது. ஸ்ட்ரைட்டாக அங்கே போய் நிப்பாட்டுறேன். 2வது கீர் வண்டி அப்படி இருக்க போல. எப்படி 3வது கீர். உனக்கே டென்ஷன் இன்னைக்கு நான் வீடியோ அப்டேட் பண்ணேன்னா, என்னடா நம்ம எப்படி வீடியோ போட்டிருக்கோமேனு. ஏன் கண்ணா? ஆனால் உன்னோட மட்டும் கட் பண்ணி போட்டிருக்காரு, அதில் தான் ஹைலைட்டு. இது வரைக்கும் எந்த வீடியோ அந்த அப்படியே வந்ததுன்னு பார்த்ததில்ல. உன்னோட வீடியோ மட்டும் கட் பண்ணி போட்டிருக்காரு. அந்த கம்பி வேலியில் ஒரு வழி, அது மட்டும் கட் பண்ணி போட்டிருக்காரு. அப்படி போட்டுக்கலாம் இல்லை, கம்பி வேலியில் ஒரு பழியில், கம்பி வேலியில் 3 பழிகள் அப்படின்னு போட்டுருக்கலாம். அவனே யோசிக்கிறான், ஒரு வேலை பண்ணியிருக்கலாமான்னு. வீடியோ லைக் தள்ளிட்டுமே அப்படின்னு பார்க்குறான். ஐசலி இருக்கும், நம்மளை வந்து அள்ளிட்டு போயிருப்பாங்க. கியர் டவுன் பண்ணியிருக்கோமா? பண்ணியிருந்தே நல்லா தான் இருக்கும், பட் இப்போ வரையும் பண்ண மாட்டேங்கிறீங்க. உதறது தெரியுதா? பண்ணிட்டா போதும் பார்த்தீங்களா? போடு 3வது போடு. வளையும் போது கீர் போடலாமா? 6 அடி அன்னைக்கு தானே ஏற்றுனா உனைய வெயிட் அந்த போயிட்டு அவனை தான் ஏற்றுனியா? ஆகுது பாரு, ரெண்டா நீ எத்தனை ஒரு நாள் மாட்டு விடாது. கீரை டவுன் பண்ணியிருக்கணும் ஸ்டீஃபன். ஏதோ ஏனோ இல்லாட்டியும் கொஞ்சம் நல்லா ஓட்டுறாங்க.
குறை சொன்னா ஏற்றுக்கிட்டா போடா. சரிடா நீ ஓட்டு விட, நான் இப்போ ஒன்றும் சொல்லுறேன். பாத்தியா இன்னொரு வரைக்கும் கிளம்ப நான் வரமாட்டேண்ணா. புரியல. திங்கக்கிழமை நான் வரமாட்டேன். இல்லை அவனும் வரமாட்டான். திங்கக்கிழமை அவன் மட்டும் வருவான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வரமாட்டான். அதுக்கப்புறம் வரமாட்டான். அன்னைக்கு பாரு என்ன பண்ணுறான். அன்னைக்கு அப்டேட் பண்ணிட்டு உனக்கு மட்டும் தனியாக ஷேர் பண்ணுவேன். நம்பிப்பா நீ வர 10 நாளும் நீ இல்லாதப்ப ஓட்டிட்டு இருக்க. நீ எந்த எப்பா ஒண்ணு ஏன்னா திருவண்ணா ஏழை 8 ஆஃப் ஆகல நிப்பாட்டிட்டேன் ஸ்பீடில் வந்து இருக்கே போகுது. இது படுத்துருக்கோம். நம்ம ரோடு நம்மளோட தான். அந்த பக்கம் தான் நம்ம சரி புளி இருக்குடா. ஐயா கொஞ்சம் கோளாறு ஐயா. டவுன் பண்ணுறாங்க. 2 பேர் வராங்க, நீ வாட்டி கிரிகின்னு வர. இல்லை ஏற்ற மாட்டேண்ணா. நீ ஏற்ற மாட்ட, அவங்க வந்துடுவாங்க. நான் ஏற்றின வர அந்த மாதிரி தான் டக்குன்னு. அதெல்லாம் போகாதுண்ணா. ஏன் கண்ணா ஏற்ற மாட்டேன்னு சொல்லி நான் பொலின்னு ஒரு அடி போட்டவர் கத்திட்டு போச்சு அது வாட்டுக்கு. ஸ்லோ பண்ணி பிரேக் பிடிச்சி கிளச்சை பிடிச்சி நிதானமாக திருப்பணும்னு நினச்சிங்கன்னா வண்டி ஈஸியாக திரும்பும். கண்ணா சொல்லி கொடுக்கண்ணா. விடுங்க விடுங்க, அவன் சின்ன பையன். நான் தெளிவாக புரிய வச்சேன். ஏதாச்சும் அந்த இது இருக்கும்லண்ணா, அந்த டவுன் கேமிங் பண்ணுறா, சென்டர், செகண்ட் கீர் பண்ணுறா. அந்த கேமிங் சென்டர் இருக்கும்ல, ஆமாம், குட் போய் உட்கார வச்சுருங்கிறியா? அங்கே கூட்டு போய் உட்கார வச்சிடலாம். காசு மட்டும் அவனுது. கூட்டு போய் உட்கார உட்கார வைக்கிறது நம்ம கடமை. போடு, 3வது கீர் போடு. அங்கேயே இருக்குண்ணா அந்த கீர் போட்டு ஓடுற கார் இருக்கு. சைடில் எல்லாம் 6 அடிக்கணும். நம்ம ரியல்ல ஓட்டுற மாதிரி இருக்காது, அவ்வளோதான். அப்படியே செகண்ட் கியர். பிரேக்கை பிடிச்சி நிறுத்தக்கூடாது ஸ்டீஃபன். பிரேக்கில் பெருவிரல் மட்டும் வச்சு யூஸ் பண்ணுங்க. பட் நீ கிளச்சிலையும் பெருவிரல் தான் வச்சுருக்கிற. கிளச்சை மொத்த காலையும் வைங்க, ஈஸியாக இருக்கும். ஆனால் அது நிறைய டிரைவிங் ஸ்கூலில் அது மாதிரி வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி தாங்க நான் இப்போ சொன்ன சிஸ்டம் மாதிரி இப்போ தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அதில் போய் ஓட்டி போல என்ன பண்ண முடியும்? அது ஸ்டார்டிங்கில் அப்படி ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ரியலில் ஓட்டுறது அந்த மாதிரி. அப்படியெல்லாம் பிரயோஜனம் இல்லை. 10 வயசே பிரயோஜனம். நீங்களாம் ரியலாக தான் இந்த மாதிரி தான் ஓட்டு படிக்கணும். அவ்வளோதான். இதுதான் மரியாதை. அப்போ தான் நம்ம எல்லா இடத்துலையும் ஓட்ட முடியும். அது வந்து நிறைய பேர் பயப்படுவாங்களே, அந்த டிராஃபிக்கோசரம். டிராஃபிக்காக இருக்குது சார், எங்கே இடிச்சிடணும், நான் இது கொண்டு போடணும்னு பயப்படுவாங்களே, அவங்களுக்கெல்லாம் அது. ஓ, கஸ்டமர் கம்ஃபர்ட்டுக்காக. நம்ம நீங்கள் எப்படிப்பட்ட கஸ்டமர் வந்தாலும் இங்கே தான் ஓட்டணும். என்ன மாதிரி ஆளுங்க வந்தாலும் போகலாம், நமக்கு வழி இருக்கு. போவோம். மதிய சாப்பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். அதை எதுனா பரவாயில்ல தான். ஐயே, இவனுக்கு மேலே இருக்கேன். ஏன்னா அந்த எக்ஸல், பழைய எக்ஸல் யாருமே அந்த பிரேக் வச்சு யூஸ் பண்ணுறது அதெல்லாம் பிரேக் இல்லாமல் கார் தான். புதுசாக சைக்கிள் ஓட்டி போடுவாங்க, காலை கீழே ஊனி பிரேக் பிடிப்பாங்களா, அது மாதிரி. யாரும் அந்த பழைய வண்டியெல்லாம் ரிப்பேர் பண்ணவே கிளச்சை ஃபுல்லாக போடுறா தம்பி. நல்ல வேலை, 8 ஆயிருக்கும், தப்பிச்சிச்சு. ஆறடி நேற்று நைட்லாம் தூங்கவே இல்லை. நான் இன்னைக்கு வந்து கார் ஓட்டணும்னு நினச்சேன், ஆனால் கரெக்டாக ஓட்டிட்டேன். ஏன் தூக்கல? புத்தக கண்காட்சி அங்கே பாதுகாப்பு கூப்பிட்டுருந்தாங்களா,
கூப்பிடுறாங்க அப்படின்னு யோசிக்கிறான். நான் வந்து வெள்ளிங்காட் டைபியில் இருக்கேன். நான் அப்படியா இருக்கேன், வாலிபசம் அமைப்பில். அதனால கூப்பிடுவாங்க. வருஷம் வருஷம் போகும். 5 வருஷமா போயிட்டு இருக்கேன். அந்த 20 பாதுகாப்பு இருக்குல்ல, எப்படி ஏறி வரான் இந்த மாதிரி ஒருத்தர் தான் இருப்பான். இந்த மாதிரி நான் வண்டியில சூப்பராக ஓட்டணும். அதான் இதே மாதிரி தான் ஓட்டுறான். இப்போ ஒரு மோனா இல்லை, அதே மாதிரி தான். காரு எதெல்லாம் வாங்க மாட்டான். அவன் ஏறி போறானா நீங்க தான் ஒதுங்கி போகணும், அவன் ஒதுங்கி போக மாட்டான். வேணா கேட்டு பாருங்க. நம்ம ஒதுங்கி போகக்கூடாது. நம்ம எதுக்கு ஒதுங்கி போகணும்? ஸ்டீஃபன் கரெக்டு தானே. உனக்கு தான் இன்னைக்கு நீ பண்ண கேமரா தான் இந்த ஃபீஸ் செஞ்சிடுச்சு உன்னோட வீடியோ. இன்னைக்கு இது ஆட்டோமேட்டிக்கில் வச்சுருக்கேன். வண்டி ஆஃப் ஆனால் அது ஆஃப் ஆகணும். வண்டி ரிட்டன் ரீலோட் ஆகி வரக்கு டைமிங் எடுத்துடும். அதுக்குள்ள நீ அங்கே போய் இறக்கிடுவேன். நான் வரும்போதெல்லாம் நாய் குறுக்கால படுத்துட்டு இருந்துச்சுடா. கொஞ்ச நேரம் 6 அடிச்சு அதை எழுப்பி விட்டு வந்தேன்டா, தெரியுமா? ஏன்னா ஒரு 5 நிமிஷம் படுத்துதுன்னா இறங்கி போய் தூக்கி பக்கத்தில் படுக்க வச்சுருந்துருப்பான். அவன் ஏற்றிடுவான்னு சொல்லி 6 அடிச்சுட்டே இருந்தோம். ஓகே தம்பி போகலாமா கண்ணா? போலாமண்ணா? நீ தான் சொல்லு. சரி, அங்கே வந்துடுறா ஸ்டீல். எங்கே டீ குடிக்க வரலையா? கூட்டு போறியா? நீ தான் நீ தான் வாங்கி தரணுமா? நீ தான்டா.